அம்மா ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா? ஸ்டார்ட் பண்ணிடலாங்க ஐயா. சரிங்க. உடம்புனுடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் சிநேகம், மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறற அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். நாம நேத்திக்கு வரைக்கும் 9வது அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய பிரம்மான்னா யாரு, சரஸ்வதினா யாரு, இவங்க 2 பேத்துக்குள்ள இருக்கக்கூடிய உறவு முறைகள்லாம் என்ன, பிரம்மாவனுடைய குணம் என்ன, விஷ்ணுனுடைய குணம் என்ன, சிவனுடைய குணம் என்ன, இதெல்லாமே நம்ம கவனிச்சிருந்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து 10ஆம் அத்தியாயத்துல. இந்த அத்தியாயத்தினுடைய கேள்வியே என்னவா வரும் அப்படின்னா, மனசுன்னு சொல்றீங்க, சுக்கிலம்னு சொல்றீங்க, விஷ்ணுன்னு சொல்றீங்க, இப்படி எல்லாமே ஒரே பொருளுக்கு எதுக்கு இந்த மாதிரி வேற வேற பெயர்கள்ங்கிறது வைக்கப்பட்டதா இருக்குது. அதனுடைய விளக்கம் என்ன அப்படிங்கிறது தான் சீடன் வந்து கேட்கக்கூடியதா இருக்கு. இது மனசு, சுக்கிலம், விஷ்ணு இது மட்டும் கிடையாது. நம்ம அகங்காரம்னு சொல்றோம், ஜீவன்னு சொல்றோம், மனசுன்னு சொல்றோம், உடம்புன்னு சொல்றோம், உலகம்னு சொல்றோம், நான்கிற நிலைமையா சொல்றோம், மாயைன்னு சொல்றோம், பிரம்மம்னு சொல்றோம். இப்படி என்னென்ன வார்த்தைகள்லாம் சொல்லப்பட்டிருக்குதோ அத்தனை வார்த்தைகளையுமே ஒரே பொருள் தானே தவிர வேற பொருள் கிடையாது அப்படிங்கிறத தான் சாமி இந்த அத்தியாயத்தில் நமக்கு ஒரு அவருடைய அனுபவத்துல இருந்து நமக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறார். அது எப்படின்னா, ஒரு அக்ஷரமா இருக்கக்கூடிய அழிவில்லாத ஒரு பொருள், அதுக்கு எந்த ஒரு களங்கமும் கிடையாது, ஆதி அந்தமும் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு பொருள். அதுக்கு முதல் முறையா ஒரு களங்கம்னு ஒண்ணு ஏற்படும் போது அதுதான் என்ன ஆகுதுன்னா சதாசிவனா இருக்கக்கூடிய ஜோதியா மாறுது. அதுல இருந்து ஜீவனாக மாற்றமடையுது. அதுல இருந்து அது பிரகாசிக்க ஆரம்பிக்குது. மனமாக அது வெளியில வந்து வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து கேட்டு அறிந்து இந்த வேலைகள்லாம் செய்ய வேண்டியதா இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாவும் அது என்ன பண்ணுது, அகங்காரமாக இந்த பதிவுகள் எல்லாம் ஏற்படுத்திக்கிட்டு பந்தத்தை ஏற்படுத்தி வைத்திருக்குது. இப்படி ஒரே பொருள் தான் வெவ்வேறு படிநிலைகள்ல இருக்குது. நாம எப்படி எல்கேஜி படித்தோம், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படித்தோம், செகண்ட் ஸ்டாண்டர்ட் படித்தோம், அப்படியே நம்ம டிகிரி ஹோல்டர் ஆகி அப்புறம் வேலைக்கு போகிற அளவுக்கு நிலைமைக்கு வர்றோமோ, அதே மாதிரி தான் இந்த ஈஸ்வரனா இருக்கக்கூடியவர், களங்கம் இல்லாத நிலைமையில இருக்கக்கூடியவர், அவர் கலங்கப்படும் போது வெவ்வேறு நிலைகள் அங்கே ஏற்பட்டுட்டே இருக்குது. குணங்களினுடைய வித்தியாசம் மாறிக்கிட்டே இருக்குது. அந்த குணங்கள் மாற மாற அவர் செய்ய வேண்டிய வேலைகளும் வித்தியாசப்படுது. இப்போ அவர் ஒருத்தருடைய பேரையே எல்லாத்துக்கும் சூட்டிட முடியாது. சொன்னா குழப்பங்கள் வருங்கிறதுக்காக தான், நாம ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான், ஒவ்வொரு படிநிலைகள்லையும் அங்க ஏற்படக்கூடிய அந்த சலனத்துக்கு, அந்த குணத்துக்கு, அது செய்யக்கூடிய தொழில்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி வேற வேற பெயருங்கிறது அங்க வைக்கப்படுறது. இப்ப நாம எப்படி நாம நம்மளுடைய குழந்தைகளுக்கு தகப்பன்னு ஒரு ஸ்தானத்தை வச்சிருக்கிறோம். நம்மளுடைய பேரண்ட்ஸுக்கு நம்ம மகன்கிற ஸ்தானத்துல இருப்போம். நம்மளுடைய மனைவிக்கு நம்ம கணவன்கிற ஸ்தானத்துல இருப்போம். நம்மளுடைய தாத்தா பாட்டிக்கு நம்ம பேரன்கிற ஸ்தானத்துல இருப்போம். கூட வேலை செய்யும்போது சக ஊழியருங்கிற ஸ்தானத்தை வச்சிருக்கிறோம். நண்பர்கள் கிட்ட நண்பனா இருக்கிறோம். ஒரு முதலாளி கிட்ட தொழிலாளியா இருக்கிறோம். நாம யாராவது ஒருத்தருக்கு வேலை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா நாம முதலாளியா இருப்போம். இப்படி நமக்கே எத்தனை அடையாளங்கள் இருக்குதுன்னு பாருங்க. ஒவ்வொரு வேலைகள் செய்யும்போது ஒவ்வொருத்தர்கிட்டையும் நாம இருக்கக்கூடிய அந்த பழக்க வழக்கங்களுக்கு தகுந்தபடி நாமளே பல உறவு முறைகளுக்குள்ள வெவ்வேறு விதமான பெயர்களை சுமந்துட்டு தான் இருக்கிறோம். அதே மாதிரி தான் இந்த ஈஸ்வரனுக்கும் அவர் என்ன நிலைமையில இருக்கிறாரோ அந்த ஒவ்வொரு நிலைமையிலையும் வேற வேற பெயர் சூட்டி அதை அடையாளப்படுத்துறாங்க. இதை சாமி வந்து ஒரு சமுத்திரத்தை அடையாளமா காமிச்சு ஒரு உதாரணம் சொல்லியிருப்பார். அதனால இந்த அத்தியாயமே மாயா சமுத்திரத்தை பத்தி விளக்கக்கூடியதா இருக்குது அப்படிங்கிறது தான் அது சரியான ஒரு புரிதலா இருக்கும். முதல் அத்தியாயத்திலேயே கேட்ட கேள்வி மாயா சமுத்திரம்னா என்ன அப்படின்னு, ஒரு மாயா சமுத்திரத்துல இருந்து கரையேறதுக்கான வழி என்ன அப்படின்னு கேட்டிருப்பாரு. இப்ப இங்க மாயா சமுத்திரத்துக்கான விளக்கத்தை அவர் கொடுக்குறாரு. அது என்ன அப்படின்னா, இந்த சமுத்திரம் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஜலம்ங்கிறது நிரப்பப்பட்டிருக்கும். அதுல இருந்து அந்த ஜலம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அங்க என்னவா இருக்கும் அப்படின்னா
ஒரு பள்ளமா இருக்கக்கூடிய ஒரு தரிசு நிலமா இருக்கும். சரிசமமா இருந்தா அங்க சமுத்திரம் உண்டாகாது. பள்ளத்துக்குள்ளார ஜலம் நிரப்பப்படும்போது அது சமுத்திரமா இருக்குது. ஆழமான அந்த கடல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப பள்ளங்களோடு கூடியிருக்கக்கூடிய ஒரு தரிசு நிலத்துக்கு தான் ஜலம் நிரப்பப்படும்போது, அதுல நம்ம சமுத்திரம்ங்கிற பேரே சூட்டுறோம். அப்போ அவரு சாதாரணமா அந்த சமுத்திரத்துக்கு கீழ என்னவா இருக்குது? தரிசு நிலம் தான் இருக்குது. பள்ளங்களோடு கூடியிருக்கக்கூடிய தரிசு நிலம். அதுதான் அதனுடைய இயல்பான தன்மையே. அதுக்கு மேல ஜலம்னு ஒண்ணு வரும்போது, சமுத்திரம்னு வருது. அந்த சமுத்திரம் பேசாம இல்ல. அதுக்கு அடுத்தபடியா என்ன ஆகுது? மேலும் சலனப்பட்டு அலையடிப்பு உண்டாகுது. மேலேயும் கீழேயும் அது அந்த அலையடிக்கிற வேலையை செய்யும்போது, அதுக்கு வேற ஒரு பேர் சூட்ட வேண்டியதா இருக்குது. ஏன்னா, இப்ப குணம் மாறி போயிடுச்சு. தரிசு நிலமா இருக்கும்போது அதனுடைய குணம் வேற, அதனுடைய வேலை வேற, அதனுடைய தன்மை வேற. அதுல ஜலம் நிரப்பப்படும்போது, இப்ப இந்த சமுத்திரம்ங்கிறதனுடைய குணம் வேற, தன்மை வேற. அதே அலையடிக்கும்போது, இப்ப அந்த அமைதியா இருந்த கடல் என்ன ஆகுதுன்னா, ஆர்ப்பரிக்க ஆரம்பிக்குது. அலையடிப்பு உண்டாகுது. ஸோ, அதனால அத நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக, அதுக்கு அலை அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்கிறோம். அதே அலை என்ன ஆகுதுன்னா, ஒரு பாறை மேல பட்டு விழுந்து நுரையாக, நீர்க்குமிழியாக தன்னை பிரதிபலிக்கும்போது, அதை அலைன்னு சொல்றது கிடையாது. அந்த அலை தான் பாறையில பட்டுச்சு. ஆனா, அதனுடைய தோற்றம் இப்ப மாறி போச்சு. அதனுடைய குணம் மாறி போயிடுச்சு. அதனுடைய தன்மை மாறி போயிடுச்சு. அப்ப அதுக்கு நுரை, அதை நீர்க்குமிழிகள் அப்படின்னு சொல்ற மாரி ஒரு நிலைமைங்கிறது ஏற்படுது. இப்ப அதுக்கு என்ன சொல்றோம்? அலைன்னு சொல்லாம அத நீர்க்குமிழிகள் அப்படின்னு சொல்றோம். இல்ல நுரை அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அந்த நுரையா இருக்கிறதும் அதே ஜலம் தான். ஜலம் இல்லைன்னா, அது அலையாகவோ, நுரையாகவோ உண்டாகிறது கிடையாது. நாம கவனித்த அந்த நீர்க்குமிழியும் அதே சமுத்திரம் தான். அதை ஏன் சமுத்திரம்னு சொல்லல அப்படின்னா, சமுத்திரத்தினுடைய தன்மை வேற, அந்த நீர்க்குமிழியினுடைய தன்மை வேற. அதை ஏன் அலை அப்படின்னு சொல்லல அப்படின்னா, அலையினுடைய தன்மை வேற, நீர்க்குமிழியினுடைய தன்மை வேற. இப்படி தன்மைகள் மாறுபடும்போது, அந்த ஒரே பொருள் ஜலத்துக்கு தான் வெவ்வேறு பெயர்கள் வைக்கப்பட்டிருக்குது. அதே மாரி தான் அந்த அக்ஷரமா இருந்த ஒரு பொருள், எந்த ஒரு சலனமும் இல்லாமல் இருந்த ஒரு பொருள், அது ஜீவனாக தன்னை பிரதிபலிக்கும்போது, அந்த ஜீவசக்தியாக அது தன்னை மாத்தி அமைச்சு பயணப்படும்போது, அத ஜீவன்னு நம்ம சொல்லிக்கிறோம். அது இந்த உடம்பு அந்த வெளி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைக்குள்ளார வரும்போது, அதை நம்ம மனம் அப்படின்னு சொல்றோம். அது ஒரு விஷயத்த பார்த்து, கேட்டு, அறிந்து பந்தங்களை ஏற்படுத்திக்கும்போது, அது அகங்காரம்னு சொல்லிக்கிறோம். அப்ப இது எல்லாமே ஒரே ஒரு வஸ்து தான். ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே வஸ்து தான். சலனம் இல்லாமல் இருக்குது. அதுக்கு முதல் நிலை சலனம் ஏற்படும்போது, அதை ஜீவன்னு சொல்லிட்டோம். அது மேலும் சலனம் அடையும்போது மனசுன்னு சொல்றோம். அது இன்னமும் சலனம் அடையும்போது அகங்காரம்னு சொல்றோம். ஸோ இப்படிதான் அந்த சலனத்தன்மையினுடைய அந்த அந்த நிலைய குறித்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக, அந்த ஒவ்வொரு சலனத்திலும் ஏற்படக்கூடிய குண மாற்றங்கள நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான், வேற வேற பெயர் வச்சாங்களே தவிர, இங்க அகங்காரமா இருக்கிறதும் ஈஸ்வரன் தான். மனசாக இருக்கிறதும் ஈஸ்வரன் தான். ஜீவனாக இருக்கிறதும் ஈஸ்வரன் தான். ஆனா, ஏன் அது ஈஸ்வரன்னு சொல்லல அப்படின்னா, குணம் மாறி இருக்கிறதுனால தான். அதனால எல்லாம் ஒரே ஆள் தான். அந்த ஒரு ஆள தவிர இந்த உலகத்துல வேற யாருமே கிடையாது. நாம அ நாம அப்படின்னு சொல்ற நிலைமையாகட்டும், அதான் நான்கிற நிலைமையாகட்டும், இந்த உடம்பாகட்டும், இந்த உலகமாகட்டும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சர்வ விஷயங்களாகட்டும், அந்த மனம்ங்கிற நிலைமையாகட்டும், ஜீவன்கிற நிலைமையாகட்டும், பிரம்மம், மாயை அப்படின்னு எதெல்லாம் சொல்றோமோ, எல்லாமே அந்த ஈஸ்வரனுடைய தன்மையில ஏற்பட்ட சலனத்துக்கு, அது அடைந்த குண வித்தியாசங்களுக்கு தான் வேற வேற பெயர் சூட்டியிருக்கிறாங்க. அப்ப அகங்காரத்த நாம இல்லாம செய்யணும், அத அழிக்கணும் அப்படின்னு நாம நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம யார அழிக்கிறதுக்கு எதிரா இருக்கிறோம்? அந்த ஈஸ்வரனவே தான் அழிக்கிறதுக்கு எதிரா இருக்கிறோம். அந்த ஈஸ்வரனோட தான் சண்டை போட்டுருக்கிறோம். அந்த ஈஸ்வரன் தான் இருக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். அந்த ஈஸ்வரனை அழிக்க முடியுமான்னா முடியாது. ஆனா இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அந்த தன்மைகள தான் மாத்தணும். அந்த குணமே இல்லாத ஒருத்தருக்கு சத்வ குணம்னு ஒண்ணு ஏற்படும்போது, அவர உடனே ஜீவன்னு சொல்லிர்றோம். முன்னாடி அத்தியாயத்துல நம்ம பார்த்த மாரி. அந்த குணமே இல்லாத ஒருத்தருக்கு சத்துவகுணம் உண்டாகி, அதிலிருந்து ரஜோகுணம்னு ஒண்ணு உண்டாகும்போது, மேலும் அது சலனம் அடையும்போது, அத மனசுன்னு சொல்லிட்டோம். அந்த மனமா இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரனுக்கு, மேலும் சலனம் உண்டாகும்போது,
அந்த தமோ குணம் அடையும் போது அதை அகங்காரம்னு சொல்றோம். அப்ப இந்த குண வித்தியாசங்கள் தான் நமக்கு பிரச்சனையே தவிர, அங்க ஈஸ்வரனோ, அதனுடைய தன்மைகளோ நமக்கு பிரச்சனை கிடையாது. அகங்காரம்ங்கிற நிலைமை எதனால வந்துச்சு? அந்த ஈஸ்வரனுக்கு தமோ குணம்னு ஒண்ணு இருக்கிறதுனால தான் வந்துச்சு. இப்ப அகங்காரம் இருக்கக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும்னா, தமோ குணம் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். அப்ப நமக்கு அகங்காரமானது வெளிப்படாது. ரஜோகுணம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத தான் பார்த்துக்கிறது தான் நம்ம வேலையே தவிர, மனம் இல்லாமல் போகணும், மனமற்ற நிலைமைக்கு போகணும், மனதை அழிக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய நோக்கம் கிடையாது. அத செய்யவும் முடியாது. ஏன்னா, அதுவும் சாட்சாத் ஈஸ்வரன் தான். அந்த மனதை அழிக்க முடியாது. ஆனா, மனம்ங்கிற தன்மைய மாத்தி அமைக்க முடியும். அந்த ரஜோகுணமே அடையாமல் அந்த ஈஸ்வரன நம்மளால பார்த்துக்க முடியும். அதே போல தான் சத்வகுணமும். அது ஜீவனாக இருக்கக்கூடிய தன்மையில இருக்குது. அந்த சத்வகுணமும் கூட சலனத்தினால் உண்டாகக்கூடியது தான். அதுவும் மாயைங்கிற அவஸ்தையில உண்டாகக்கூடியது தான். அதனால அதுவும் நமக்கு ஆபத்தானது தான். அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா தீர்ந்து போகக்கூடிய நிலைமையில தான் இருக்குது. அதனால அந்த சத்வகுணமும் இல்லாத நிலைமைக்கு நம்ம போகணும். இதத்தான் 9வது அத்தியாயத்தினுடைய இறுதியில சாமி சொன்னாரு. திரிகுண ரகிதமாய், திரிகுணாதீதமாய் நம்ம வரணும். அப்போ சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் இந்த 3ம் இல்லாத நிலைமைக்கு போகும்போது தான் அவருடைய ஒரிஜினாலிட்டியான இயல்பா இருக்கக்கூடிய ஈஸ்வர தன்மையை நம்மளால உணர முடியும். அதுவரைக்கும் அவர் வேற வேற வேஷங்கள்ல இருக்கிறாரு. அந்த தமோ குணத்தோட அவர போய் பார்த்தோம்னு சொன்னா, அவர் அகங்காரமா தான் தன்னை வெளிப்படுத்தி வச்சிருப்பாரு. அவருக்கு ரஜோகுணம் இருக்கும்போது அவர போய் பார்த்தோம்னு சொன்னா, தன்னை ஒரு மனமாகத்தான் வெளிப்படுத்திட்டு இருப்பாரு. அவருக்கு சத்வகுணம் இருக்கும்போது அவர போய் பார்த்தோம்னு சொன்னா, அவர் தன்னை ஜீவனாகத்தான் வெளிப்படுத்திட்டு இருப்பாரு. இந்த 3 குணங்களும் இல்லாத நிலைமைக்கு அவர கொண்டு வந்துட்டு போய் பார்த்தா தான், அவருடைய எக்ஸாக்ட் குணம் என்ன? எக்ஸாக்ட் நிலை என்ன? அவருடைய தன்மை என்னங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதுதான் தன்னைத்தான் அறிதல். அதுதான் மோட்சம், கைவல்யம் அப்படின்னு சொல்றது. அப்பொழுது மட்டும் தான் நம்ம ஈஸ்வரனை புரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஞானிகள்லாம் வந்து இந்த 3 குணங்களையும் இல்லாத நிலைமைக்கு போகிறதுக்கான முயற்சிய அவங்க மேற்கொண்டாங்க. ஸோ நாமளும் இது எல்லாமே வெவ்வேறான பொருள்கள் தான். பிரம்மான்னு வேற ஒரு தனி சிருஷ்டி இருக்குது. விஷ்ணுன்னு வேற ஒரு தனி சிருஷ்டி இருக்குது. சிவன்னு சொல்லி வேற ஒரு சிருஷ்டி இருக்குதுன்னு சொல்லி நாம நம்ப வேண்டியது கிடையாது. இருப்பது ஒரே சிருஷ்டி தான். அந்த 3 விஷயங்களுமே தன்மைகள் மாறி இருக்குது. அதனால அந்த குணங்களினுடைய வித்தியாசத்துல தொழில்கள் மாறி இருக்குதே தவிர, செய்யக்கூடிய வேலைகள் மாறி இருக்கே தவிர, அந்த ஒரே ஆள் தான் வீட்ல இருக்கும்போது ஒரு மாரி நடந்துக்கிறாரு. ஆபீஸுக்கு போனா ஒரு மாரி நடந்துக்கிறாரு. வெளியில இன்னொருத்தர் வீட்டுக்கு போனா வேற மாரி நடந்துக்கிறாரு. அப்ப அவர் இருக்கக்கூடிய தன்மைய பொறுத்து அவருடைய செயல்பாடுகள்ல மாற்றம் ஏற்படுது. ஸோ இந்த எல்லா செயல்பாடுகளும் நிறுத்தி போய், நம்முடைய எல்லா விஷயங்களும் நின்னு போய், அவரு களங்கமில்லாத நிலைமையில இருக்கிற தன்மை தான் உண்மையானது. அதுதான் அவருடைய எதார்த்தமான தன்மை. அதுதான் அவருடைய இயல்பான தன்மை. அந்த தன்மையை நம்ம தக்க வச்சுக்கும் போது தான் நம்ம அழிவில்லாதவர் ஆக முடியும். அதுதான் ஆதி அந்தம் இல்லாத நிலைமை அப்படின்னு சொல்லி சொல்றது. அதனால இங்க மனம், சுக்கிலம், விஷ்ணு, ஜீவசக்தியான வாயு இதெல்லாமே ஒரே பொருளை உணர்த்துறது கிடையாது. என்னென்னலாம் நம்ம ஆன்மீகத்துல சொல்லி வர்றாங்களோ, கடவுளுக்கு போகக்கூடிய பாதையில என்னென்ன அவஸ்தைகள்லாம் இருக்குதுன்னு சொல்றாங்களோ, அத்தனை அவஸ்தைகளையுமே செய்யறது அந்த ஈஸ்வரன் தான். அந்த ஈஸ்வரனை தான் வெவ்வேறு பரிமாணங்கள்ல இங்க இருக்குதுங்கிறது தான் இந்த அத்தியாயத்துல அவர் சொல்றாரு. இதனால தான் இத மாயா சமுத்திரம்னு சொல்ல வேண்டியதா இருக்குது. ஏன்னா அவருடைய எக்ஸாக்டான அந்த தன்மையை வெளிப்படுத்திக்கிறது இல்ல. அவர் வேற வேற தன்மைகள்ல தன்னை மாத்தி மாத்தி காமிச்சுக்கிட்டே இருக்கிறார். அதுலதான் நமக்கு இங்க ஏகப்பட்ட குழப்பம் ஏற்படுது. அவருக்கே எதிராக பல இடங்கள்ல நம்ம நின்னுட்டு இருக்கிறோம். அவரவே திட்டிட்டு இருக்கிறோம். இந்த அகங்காரம் இப்படி இருக்குது. இந்த அகங்காரம் இப்படி இருக்கக்கூடாது. சாமியே சொல்லியிருப்பாரு. ஸ்தானி, மானின்னு சொல்லி யாரும் அகம்பாவம் பிடித்து நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. சண்டாளத்தனங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா அது அத்தனைக்குமே காரணமா இருக்கிறது அதே ஈஸ்வரனாவே இருக்கிறாரு. ஏன்னா குணம் அப்படி இருக்குது. தமோ குணம் ஏற்பட்டால் அந்த சத்வ குணமாக இருக்கக்கூடிய அந்த ஜீவன் கூட அது அந்த ரொம்ப துர்குணத்தை ஏற்படுத்தக்கூடிய சண்டாளத்தனத்துக்கு போயிரும். அதனால இந்த குண வித்தியாசங்களை மட்டுமே கவனிச்சு இவங்க இந்த வெவ்வேறு பெயர் சூட்டினாங்களே தவிர அங்க வெவ்வேறு ஆட்கள் கிடையாது. இருப்பது ஈஸ்வரனை தவிர்த்து இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. நாமளும் ஈஸ்வரனாக இருந்தவங்க தான். இப்ப நாம தமோ குணம் வரைக்கும் 3 குணங்களை சுமந்துட்டு இருக்கக்கூடிய நிலைமையில இருக்கிறோம். எப்போ நமக்குள்ளார இருக்கக்கூடிய இந்த 3 குணங்களும் இல்லாத நிலைமைக்கு போறோமோ, அப்போ நம்மளுடைய எக்ஸாக்டான நிலைமை என்ன? ஈஸ்வரனுடைய எக்ஸாக்டான புரிதல் என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த 10ஆம் அத்தியாயத்துல சாமி வந்து விளக்கம் கொடுத்துருக்கிறாரு. ஸோ நான் இந்த அத்தியாயத்தை படிச்ச வகையில எனக்கு புரிஞ்ச நிலைமையில நான் உங்களுக்கு இதை தான் பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன். அனைவருக்கும் நமஸ்காரம்.
சௌந்தரியம்மா, ஆத்ம நமஸ்காரம் ஐயா. நீங்க ஸ்டார்ட் பண்ணிருங்கம்மா. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். நேத்து செஷன்ல பிரம்மா ரஜோகுணம் கொண்டு எப்படி சிருஷ்டிக்கிறாருன்னு சொல்லி பார்த்திருந்தோம். விஷ்ணு சத்வகுணம் கொண்டு எப்படி ரசிக்கிறாருன்னு பார்த்திருந்தோம். சிவன் தாமச குணம் கொண்டு எப்படி அந்த சம்ஹாரம் செய்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். இன்னைக்கு என்ன சிஷ்யனுக்கு டவுட் அப்படின்னா, மனம்னு சொல்றீங்க, சக்தின்னு சொல்றீங்க, விஷ்ணுன்னு சொல்றீங்க, சுக்கிலன்னு சொல்றீங்க, ஜலம்னு சொல்றீங்க. ஆனா இது எல்லாமே அந்த மனதை தானே குறிக்குது. ஆனா ஏன் ஒரே பொருளுக்கு இத்தனை பேர் மாறி 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 சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சிஷ்யன் சாமி கிட்ட கேக்குறாரு. சாமி என்ன சொல்றாருன்னா, இது எல்லாம் ஒரே பொருள் தான், இது வேற வேற பொருள் இல்ல. என்ன காரணம் அதுக்கு வெவ்வேறு பேரு வர்றதுக்கு அப்படின்னு பார்த்தா, அந்த பொருட்கள்ல சில மாற்றங்கள் ஏற்படுது. அந்த மாற்றங்களுக்கு தகுந்தாற் போல அந்த பொருளோட பெயரும் மாறுது அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு. அது மட்டும் அல்ல, அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றாரு பாருங்க. அக்ஷரம், அக்ஷரம்னா என்ன? அழிவில்லாத அந்த பொருள், நாசமில்லாத பொருள், அதுதான் பிரம்மம், அதுதான் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொருள். அந்த பொருள் என்னவா மாறுது அப்படின்னா, ஆகாசமா மாறுறது, ஆகாசமான வெளியாகியது அந்த அக்ஷரம் தான். அப்படி அந்த அக்ஷரம் ஆகாசமான வெளியாகி இருக்கின்ற அந்த ஆகாசத்துக்கு என்ன பேரு அப்படின்னா சதாசிவம். சரி, சதாசிவன் வந்தாச்சு. இப்ப அந்த சதாசிவனுக்கு ஒரு பேர் இருக்கு, அதுதான் தானா இருக்கின்ற ஜோதி. இப்ப என்ன பார்த்தோம்? அக்ஷரம், அந்த அக்ஷரமே நாசமில்லாதது, அழிவில்லாதது, பிரம்மம், தானா இருக்கக்கூடியதுன்னு சொல்லியாச்சு. அதுக்கு பேரு மறுபடியும் ஆகாசம், வெளின்னு சொல்லக்கூடியதும் அதுதான், சதாசிவம்னு சொல்லக்கூடியதும் அதுதான். அப்ப தானா இருக்கக்கூடிய அந்த ஜோதின்னு சொல்லக்கூடியதும் அதுதான். இப்ப மனதுக்கு பார்த்தோம் இல்லையா, விஷ்ணு, சக்தி, ஜலம், சுக்கிலம்னு பார்த்தோம் இல்லையா, அது மனசுக்கு. இப்ப இந்த அக்ஷரம் கூடிய அக்ஷரத்துக்கு இத்தனை நிலைமைகள், இத்தனை பேர் இருக்கு. அப்ப அது ஒரே பொருள் தான், பேரு தான் வெவ்வேற இருக்குது. சரி, இப்ப இந்த ஜோதி வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. அதாவது சதாசிவன் தான் தானா இருக்கக்கூடிய அந்த ஜோதின்னு பார்த்தாச்சு. இந்த ஜோதியில இருந்து அந்த ஜோதிக்கு இருக்கு இல்லையா, அதுக்கு சலனம் ஏற்படும் போது என்னவா மாற்றம் அடையுதுன்னா ஜீவனா மாற்றம் அடையுது. அதாவது சதாசிவன்றது அந்த இறைவன் இல்லையா, அந்த ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரன்ல இருந்து ஒரு சலனம், ஒரு அசைவு ஏற்படும் பொழுது அது ஜீவனா கொஞ்சம் படிநிலை இறங்கி கீழே வந்துருது. சோ அந்த ஜீவன் என்ன பண்ணுது, அது அந்த ஜீவனுக்கு என்னென்ன பேர் இருக்கு பாருங்க. ஆத்மான்னு சொல்லக்கூடியதும் அந்த ஜீவன் தான், ஜீவ சைத்தன்யம்னு சொல்லக்கூடியதும் அந்த ஜீவன் தான். அப்ப ஜீவசக்தியான வாயு தேகம்னு சொல்லக்கூடியதும் அந்த ஜீவனை தான் சொல்றோம். சோ இப்ப சதாசிவன்ல இருந்து கொஞ்சம் இறங்கி ஜீவனா மாறிடுச்சு. இப்ப இந்த தேகம்னு சொல்லக்கூடிய ஆவியா வியர்பையா இருக்கக்கூடிய அக்னி ஸ்வரூபமாகிய சுக்கிலம் உண்டாகிறது. இந்த தேகம்னு சொல்லக்கூடியதுல இருந்துதான் இந்த அக்னி ஸ்வரூபமா இருக்கக்கூடிய அந்த சுக்கிலம் உண்டாச்சு. அந்த சுக்கிலத்துக்கு தான் மனசுன்னு பேரு. அந்த மனம்தான் ஜலாம்சம், அதாவது விஷ்ணு. அது மட்டும் இல்ல, அதுக்கு சக்தின்னு பேரு. அதனாலதான் சக்தியிலிருந்துதான் சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் இது எல்லாம் உண்டாகிறது சக்தியில இருந்துதான். சக்தி இல்லைன்னா இந்த சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்ப இந்த சுக்கிலம் எப்படி இருக்கு அப்படின்னா இந்த சக்தியா தான் இருக்கு. அப்ப இந்த சுக்கிலம் இல்லைன்னா இங்க எந்த ஒரு சிருஷ்டியுமே உண்டாக்க முடியாது. அந்த சுக்கிலமா இருக்கின்றது ஸ்வேதஜமாகும் இந்த பிரம்மாண்டம், இந்த உலகம் அந்த சுக்கிலத்துல இருந்துதான் உண்டாகுது அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி அப்படின்னு சாமி ஒரு உதாரணத்தோட சொல்றாரு. இப்ப நாம எல்லாம் சமுத்திரம் பார்த்திருப்போம். இப்ப சமுத்திரம்னு சொல்லக்கூடியது எது?
நீர் நிறைஞ்ச ஒரு ஆழமான பகுதி, அது ஃபுல்லா நீர் நிறைஞ்சிருக்கணும். அததான் நம்ம சமுத்திரம்னு சொல்லுவோம். இப்ப அங்க நீரே இல்ல, தண்ணியே இல்ல, வெறும் தரிசு நிலம் மட்டும்தான் இருக்கு. அப்ப அதை நாம எப்படி சொல்லுவோம்? ஆழமான தரிசு நிலம் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதை சமுத்திரம்னு சொல்ல முடியாது. ஏன்னா தண்ணீர் இருந்தாதான் அது சமுத்திரம். சரி, இப்ப அந்த ஆழமான தரிசு நிலத்துல ஜலம் நிரம்பிருச்சு. நிரம்பிருச்சுன்னா என்ன பண்ணுவோம்? அத சமுத்திரம்னு. சமுத்திரம் உண்டாயிடுச்சா? இப்ப இந்த சமுத்திரத்துக்கு மேல சில நீர்க்குமிழிகள் உருவாகிறத நம்ம பார்த்திருக்கோம். உருண்டை வடிவத்துல, முட்டை வடிவத்துல, அந்த சமுத்திரத்துக்கு மேல எழும்பி அழகா உருண்டை உருண்டையா அது பளிங்கு நிறத்துல ஜொலிச்சுக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்த்திருக்கோம். சரி, இந்த நீர்க்குமிழி எங்க இருந்து உருவாச்சு? அந்த சமுத்திரம் இருக்கு இல்லையா, அந்த சமுத்திரத்துல ஒரு சலனம், ஒரு அசைவு, அதாவது அலை அடிக்கிறது. அடிக்கும் பொழுது அதுல நீர்க்குமிழி உருவாகிறது. சரி, இப்ப இந்த நீர்க்குமிழி அலை அடிக்கிறதால நீர்க்குமிழி உருவாகல, நுரைதான் ஃபர்ஸ்ட் உருவாகுது. அந்த நுரையில இருந்துதான் இந்த நீர்க்குமிழிகள் உருவாகுது. இப்ப தண்ணின்னு ஒண்ணு அங்க இல்லைன்னா அங்க அலை அடிக்க போறதும் கிடையாது, நுரை வர போறதும் கிடையாது, நீர்க்குமிழியும் உண்டாக போறது கிடையாது. சோ இப்ப எல்லாமே அந்த தண்ணி இருக்கிறதால அதுல இருந்து, தண்ணியில இருந்து அலை, அலையில இருந்து நுரை, நுரையில இருந்து நீர்க்குமிழி. சோ இந்த மாதிரி உருவாயிருக்கு. இதே மாதிரிதான் இப்ப நம்ம தரிசு நிலம் பார்த்தோம் இல்லையா, ஆழமான தரிசு நிலம், அதுவே ஆகாசமா அதை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆகாசமா இருக்கு அந்த தரிசு நிலம்னு பாத்தீங்கன்னா, இங்க எப்படி தளம் அப்படி பாத்துருந்தோம் இல்லையா, அதே மாதிரி அந்த மாயா சமுத்திரத்துல வாயுவோட அலை அடிக்கிறதால என்ன உருவாகுதுன்னா அந்த நுரையா இருக்கக்கூடிய மனம், மனம் உருவாகுது. சரி, இப்ப இந்த நுரையில இருந்து நீர்க்குமிழி உருவாச்சு இல்லையா இந்த சமுத்திரத்துல, அதே மாதிரி அந்த மாயா சமுத்திரத்துல அந்த வாயுல இருந்து நுரையா இருக்கக்கூடிய மனம் உருவாயிடுச்சு இல்லையா, அதுக்கப்புறம் மனதுல இருந்து அங்க ஒரு சலனம் ஏற்படும் பொழுது அகங்காரமான நீர்க்குமிழி உருவாகுது. இந்த நீர்க்குமிழி இந்த ஜலத்துல இப்ப எப்படி இருக்குன்னா, அந்த தண்ணீர் இருக்கு, தண்ணீருக்கு மேல நுரை இருக்கு, அந்த நுரைக்கு மேல நீர்க்குமிழிகள் எழும்பி உருண்டை வடிவத்துல ஜொலிச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த நீர்க்குமிழி என்ன நினைச்சிட்டு இருக்குன்னா, நாம தான் எல்லாத்துக்கும் மேல இருக்கோம். அதாவது தண்ணிக்கு மேல நுரை இருக்கு, நுரைக்கு மேல நம்ம தான் இருக்கோம். அப்ப நாம தான் இது எல்லாத்துக்கும் மேல இருக்கோம், மத்தது எல்லாம் நமக்கு கீழே இருக்கு அப்படின்னு சொல்லி துர் அபிமானத்துல இந்த மாதிரி தவறுதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கு. ஆனா அதோட உற்பத்தி எங்க இருந்ததுன்னு பார்த்தா, அந்த தண்ணீர்ல சலனம் ஏற்படும் பொழுது நுரை உண்டாகுது. நுரையில இருந்துதான் இது உற்பத்தி ஆனதுன்றத அது மறந்துருச்சு. மறந்துட்டு இங்க நாம தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி அகங்காரமா இருக்குது. இதே மாதிரிதான் அந்த மாயா சமுத்திரத்துல ஒரு மாயா சமுத்திரத்துல அந்த வாயு உண்டாகுது. அந்த வாயுவோட சலனத்துல இருந்துதான் மனம் உண்டாகுது. அந்த மனதுல இருந்துதான் அகங்காரம் உண்டாகுது. இந்த அகங்காரம் அந்த நீர்க்குமிழி போல எல்லாமே நாம தான், நமக்கு கீழே தான் எல்லாரும், அந்த மாதிரி துர் அபிமானத்தோட இருந்துகிட்டு இருக்கு. ஆனா இங்க எல்லாமே ஒரே ஒரு பொருள்ல இருந்துதான் வந்தது. அது எந்த பொருள்? அக்ஷரம். அக்ஷரத்துல இருந்து ஆகாசமா வெளியாகி சதாசிவனாகி ஜோதியாகி சிவனாகி அதுக்கப்புறம் ஜீவனாகி அதுக்கப்புறம் மனமாகி அகங்காரம் உருவாயிருச்சு. திரும்ப அகங்காரம் அடங்கும் போது மனமாயிரும், மனம் அடங்கும் போது ஜீவனாயிரும், ஜீவன் அடங்கும் போது சிவனாயிரும், சிவன் அடங்கும் போது சதாசிவனாயிரும், சதாசிவன் அந்த அக்ஷரமாக மாறி போகணும். அந்த நிலைக்கு தான் போகணும் நம்ம. சோ இது எல்லாமே ஒண்ணுல இருந்துதான் வந்திருக்கு. இதுக்கு தனித்தனி
பெயர்கள் ஏன் வந்துச்சு அப்படின்னா அந்த நிலைகள்ல ஏற்படுற மாற்றங்களாலதான் இந்த மாதிரி மாறி மாறி பெயர்கள், வெவ்வேறு பெயர்கள் சொல்லப்பட்டுட்டு இருக்கு. சோ இத நம்ம உலகத்துல இப்ப நம்ம பால் பாக்குறோம் இல்லையா, அந்த பால் என்ன பண்றோம், வாங்கி நல்லா காய்ச்சுறோம். காய்ச்சி சுகர் போடுறோம். போட்டு காஃபி பவுடர் கலந்தீங்கன்னா காஃபி ஆயிருது, டீ பொடியை கலந்தீங்கன்னா டீ ஆயிருது. அதே ஒரு மஞ்சள், இந்த மிளகு தூள் எல்லாம் போட்டீங்கன்னா அந்த மிளகு பால் ஆயிருது. சுக்கு போட்டீங்கன்னா சுக்கு பால் ஆயிருது. அதுக்கப்புறம் நீங்க அதை ஐஸ்கிரீம் பண்ணிக்கலாம், தயிர் ஆயிருது, சீஸ் ஆயிருது, மோர் ஆயிருது, லெசி ஆயிடுது, ரோஸ் மில்க் ஆயிடுது, நெய் ஆயிடுது, வெண்ணெய் ஆயிடுது. சோ இந்த மாதிரி ஒரே ஒரு பொருள் தான், அதுல இருந்து சில மாற்றங்கள் ஏற்படும் பொழுது இந்த மாதிரி நிறைய பெயர்களாக மாறி 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 வருது. சோ இதே மாதிரிதான் மனம், விஷ்ணு, சுக்கிலம், சக்தி, ஜலம், இது எல்லாமே ஒண்ணுதான். சோ வெவ்வேறு பெயர்கள் கிடையாது. அது எல்லாமே ஒரு மாற்றங்கள் ஏற்படும் போது பெயர்கள் மாறி மாறி வருது அப்படின்னு சொல்லி சாமி இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்கிறார். இந்த அத்தியாயத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஒரே பொருள்ல இருந்துதான் எல்லாமே கொஞ்சம் 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 அதோட தன்மை மாறும்பொழுது மாறி 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 வெவ்வேறு பெயர்களாக வருது. ஆனா இருக்கிறது ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். சித் சொரூபனும் சாந்தனும் பரபிரம்மமும் சத்குருவும் உமாபதியுமான ஈசனை யான் வணங்குகிறேன். பரமகுரு சிவானந்தரை வணங்குவதுடன் வணக்கத்துக்குரிய மற்ற மகான்களையும் நாளும் வணங்குகிறேன். மாயா சமுத்திரம், இதிலிருந்து விடுதலை பெற வேண்டித்தான் எனக்கு ஒரு நல்ல மார்க்கத்தை காண்பித்துக் கொடுக்கும்படி சீடன் கேட்ட கேள்வி. அதில் உண்மையில் மாயா சமுத்திரம் என்றால் என்ன, அது தெரிஞ்சாதானே அதுல இருந்து நம்ம விடுதலை வேணுமா வேண்டாமா இதை புரிஞ்சிக்க முடியும். நம்ம அது மாயையை சரியாக புரிந்து கொண்டால்தான் அது நமக்கு தேவையா தேவையில்லையா. அதை புரிந்து கொள்ளாமல் இருக்கும் போதுதான் நாம் அதை கண்டு நாம் பயப்படுகிறோம். என்னால் என் மனதை கையாள தெரியவில்லை என்பதால் தான் என் மனம் கோபம், வெறுப்பு, பொறாமை, அழுகை, சோகத்துக்கு ஆட்படுத்தப்படுகிறது. அதாலேயே நான் மனிதனாக பிறந்ததாலேயே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது, இவ்வளவு துன்பங்கள் இருக்கிறது என்று நாம் பயப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த மனம்தான் உலகம், அந்த உலகம்தான் மாயை. ஆனா உண்மையில் காணப்படுகின்ற அந்த சராசரங்கள் என்பது அது மாயை கிடையாது. அதெல்லாம் நிஜம்தான். அதெல்லாம் ஈஸ்வரனுடைய இரண்டு தன்மைகள். அந்த சக்தி ரூபமாக, பிரகிருத்தியாக, அது வெளியில காண்பது, கேட்பது, அறிவது. பிரகிருத்தினா இயற்கை, அந்த இயற்கை நிலைகள், அதுதான் உலகம். ஈஸ்வரனுடைய இரண்டு நிலைமைகள், ஒன்னு அருவம், ஒன்னு உருவம். அது உருவமாக இருப்பது தான் ஒன்னு சகலத்துவம், ஒன்னு நிஷ்கலத்துவம். சகலத்துவமாக இருப்பது தான் நமக்கு உருவமாக தென்படுகிறது. நிஷ்கலத்துவமாக இருப்பது அரூபத்தின் தன்மை, அது பிரம்மத்தினுடைய தன்மை. அந்த சக்தி ரூபமாக அது வெளியில் அது காண்பது, கேட்பது, அறிவது எல்லாமே, இந்த உலகம் என்பது எல்லாமே அது உண்மைதான். அதனுடைய வெளிப்பாடு. ஆனால் அவரவர்களுக்குள் உருவாகக்கூடிய அந்த உலகம்தான் உண்மையில் மாயை என்பதை ஞானபிதா தெளிவுபடுத்துகிறார். எனக்கு தூங்கும்போது இரவு உலகம் கிடையாது, அடங்கி போயிருக்கிறது. என்னுடைய உலகம் நான் காலையில் எழுந்தவுடனே எனக்கு உருவாகிறது. அதே உலகம் பகல் முழுவதும் எனக்குள் நிலைத்திருக்கிறது. நான் மீண்டும் தூங்க செல்லும் போது அதே உலகம் எனக்குள் லயிக்கிறது. அப்ப அந்த உலகம்தான் உங்களுக்கு காண்பது, கேட்பது, அறிவதுமாக இருக்கிறது. அதுதான் மாயை என்கின்றார் ஞானபிதா. காணுகின்ற சராசரங்கள் அது நிஜம்தான், அது இயற்கையினுடைய படைப்பு. என்றைக்குமே அது மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய நிலை.
நிலை இல்லாமல் மாறி பொருள் தன்மை உடையது என அனைத்துமே எப்பவுமே அது மாறிக்கொண்டே இருக்கும். அதனுடைய இயல்பு அதுதான். அது ஈஸ்வரனுடைய இரண்டு நிலைமைகள்ல அது ஒரு ஒன்று. ஈஸ்வரனுடைய அந்த படைப்புல அதுவும் ஒன்று. அப்ப ஈஸ்வரன் படைச்சாருன்னா அது ஈஸ்வர தன்மை உடையது தானே. அது மாயை இல்லை என்பதுதான் தெளிவுபடுத்துகிறார். ஏன்னா இதே உலகக்ஷேம பிரயாசக இந்த புத்தகத்துல சகலத்துவம் நிஷ்கலத்துவம், அதே மாதிரி பிரம்மம் மாயை, இந்த இரண்டுக்குமே ஆதி அந்தம் இல்லாத நிலை. ஈஸ்வரன் ரெண்டு நிலைமைகள் சொல்லியாச்சு. அப்ப அந்த ரெண்டு நிலைமைகளுக்குமே ஆரம்பமும் இல்லை முடிவும் கிடையாது. எப்பவுமே அது நிலையாக இருக்கக்கூடியது. நிலை என்றால் ஒன்று மாறக்கூடிய தன்மை என்பது ஒரு நிலையாக இருக்கும். மாற்றம் என்பதே மாறாதது என்னைக்குமே இருக்கின்றது, அது ஒரு நிலை. இரண்டாவது அந்த சூன்யம் பிரம்மம் என்கின்ற ஒரு நிலை. அப்ப இரண்டுமே மாறாத தன்மை. ஆனால் இந்த வெளியில் இருக்கக்கூடிய இந்த பிரகிருதி இயற்கை என்று சொல்லக்கூடியதை அதை அறிந்து கொள்ள வேண்டிய அந்த ஆவலால் அவரவருடைய அந்த ஜீவசக்தியான விரயமாவதை கொண்டு தன்னுடைய ஜீவனை காப்பாற்ற தெரியாமல் புறத்தே இருக்கக்கூடிய கேட்பது காண்பது அறிவில் தான் நமது சுகம் இருக்கிறது, இன்பம் இருக்கிறது, இது அதை அறிந்தால்தான் என்னுடைய ஜீவனை காப்பாற்றி கொள்ள முடியும் என்ற முறையில ஜீவனை விரயம் செய்து கொண்டிருக்கின்றீர்களே, இதுதான் மாயை. அப்ப அந்த மாயை சரியாக புரிஞ்சாதானே நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். அப்ப எப்போதெல்லாம் நமது சுவாசம் வெளியில் வியாபிக்கின்றதோ, நம்மை அறியாமல் அறிந்தோ அறியாமலோ அது வெளியில் வியாபிக்கின்றதோ அதெல்லாம் மாயை தான். அதை எப்போது நமக்குள் அதை வெளியில் வியாபிக்க விடாமல் நமக்குள்ளேயே அதை நிலைநிறுத்துகிறோமோ அப்போது தான் நமக்கு அந்த உலகம் இல்லை, இந்த மாயையினுடைய அவஸ்தையிலிருந்து நாம் அகப்பட மாட்டோம், விடுதலை பெறுவோம். இதுதான் முதல் அத்தியாயத்திலே ஞானபீட தெளிவுபடுத்தி விட்டார். அதே மாயையினுடைய விளக்கத்தை இந்த இடத்துல சொல்றார் 10வது அத்தியாயத்துல. ஈஸ்வரனுடைய நிலை பஸ் அக்ஷரம் அதுதான் சிவனாகுது, சதா சிவனாவது, ஆகாசமாகி சதா சிவனாகிறது, வெளியாகிறது, அடுத்தது ஜீவன் ஆகிறது, அடுத்தது ருத்ரன் ஆகிறது, மனமாகிறது, அகங்காரம் ஆகிறது, ஒவ்வொரு நிலைகள். எப்போது அந்த அக்ஷரம் என்ற நிலை அது கீழ்நோக்கி அது பயணப்பட ஆரம்பிக்கின்றதோ அப்போது தான் மாயையினுடைய அந்த துவக்கம் நமக்குள் அது ஆரம்பிக்கின்றது. அந்த படிநிலை எப்படித்தான் நாம் தூங்கும் பொழுது, தூக்கத்திலிருந்து நாம் விழிக்கும் போது நமக்குள் என்ன மாற்றம் நடக்கிறது? சரி, நம்ம விழித்துக் கொண்டிருக்கின்றோம், அதிலிருந்து தூங்கும் நிலைக்கு நாம் செல்லும் பொழுது தினசரி அது நமக்குள் என்ன மாற்றம் நடக்கிறது? ஒரு நிலைகளை கடந்து கடந்து தானே கடைசியில ஆழ்நிலை தூக்கத்துக்கு நம்ம சமீரன் கதிக்கு இயல்பாகவே நாம் சென்றடைகிறோம். அதை நம்ம என்னைக்காவது நம்ம கவனிச்சு பார்த்திருக்கோமா? கவனிக்கிறதே கிடையாதுல்ல. அப்போ தூக்கத்தில் அப்ப எப்படி நமக்குள் அந்த அக்ஷரம் என்ற நிலையிலிருந்து நமக்குள் இருந்து அகங்காரமாகிய வெளிப்படுகிறதோ, அத மாயை என்பது வெளிப்படுகிறதோ, அது நமக்குள் என்ன மாற்றம் நடக்கிறது? தூக்கத்தில் இருக்கும்போது மாயை நம்மளுக்கு கிடையாது, நம்ம உள்ளுக்குள்ள அடங்கி இருக்கிறது ஜீவன். தூக்கமே ஒரு மாயை தான். ஆனா உலகம் என்ற அவஸ்தை நமக்குள்ள இல்லை. எப்ப நமக்குள்ள அது உலகம் என்ற அவஸ்தை நம்ம ஆழமா யாரோ ஒருத்தர் சொன்னாங்கோ வெளி சுவாசம் வந்துருச்சுனாதான் மாயை நீங்க வீழ்ச்சிக்கிறீங்க அப்படின்னு சித்த வேதத்துல புக்குல இருக்கிறது. இதை வச்சுதான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோமே தவிர நம்மளுடைய அனுபவத்துல அதை உண்மையாக நம்ம உணர்ந்திருக்கிறோமா?
அது நமக்குள்ள என்ன மாற்றம் நடக்கிறது? அப்ப நம்மள நம்ம கவனிச்சிருக்கோமா? அப்ப தனக்குள் ஏற்படும் மாற்றத்தை தான் அறிய வேண்டும் என்றால் தன்னைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். மற்றொன்றை கவனித்தால் நம்மை அறிய முடியாதது. அதுக்குதான் யாதொருவன் அந்நிய தோஷங்களையும் அந்நியருடைய தொழில்களையும் நினைவுறாமல் தன்னுடைய தொழிலையும் தன்னுடைய தோஷத்தையும் சிந்தனை செய்து தான் தன்னே உண்டாக்குகின்ற அற்ற குற்றங்களையும் அஜாக்கிரதைகளையும் நிவர்த்தி கொண்டு மேலும் யாதொரு அஜாக்கிரதையும் தவறுதலும் ஏற்படுத்தி கொள்ளாமல் இருப்பதற்கு வேண்டி சிரத்தையோடு கூடி ஒரே விசுவாசத்தில் வேலை செய்கிறவன் தான் உத்தமனும் சிரேஷ்டனும் உடையவனும் ஆகின்றான். அப்ப தன்னைத்தான் கவனிக்காமல் மற்றொன்றை கவனித்துக் கொண்டிருப்பதால் நம்மளால நைட்டு தூங்க சொல்ல கூட ஒரு சினிமா பார்த்துட்டு அப்படியே பத்துடுறோம், இல்ல ஐபிஎல் கிரிக்கெட் பார்த்தா அப்படியே பார்த்து அப்படியே தூங்கிடுறோம். நம்ம கவனிச்சு எப்படி நம்ம தினசரி விழிப்பு நிலையிலிருந்து தூக்கத்துக்கு போறோம், தூக்கத்துல இருந்து எப்படி நம்ம வெளியில வரோன்றத நம்மை நாமே கூட நம்ம கவனிக்கிறது கிடையாது. அப்ப அது நமக்குள்ள என்ன ஒரு மாற்றம் நடக்கிறது? இதை தொடர்ந்து கவனிச்சுட்டு வந்தாலே உங்களுக்குள்ள இயல்பாகவே தியானம் செய்யும் பொழுது எப்படி நமக்குள் அது மாற்றம் நடந்து அது நிஷ்டைக்கு போகுது, எப்படி சமீரணன் கதிக்கு போகுது என்பதை நம்மளால அனுபவத்தில் அது உணர்ந்து கொள்ள முடியும். அப்ப எப்படி நமக்குள் அந்த மாயை வெளிப்படுகிறது? அதனாலதானே நம்ம இதுல பிரச்சனையில் நம்ம மாட்டிட்டு இருக்கோம். இதிலிருந்து விடுதலை பெற வேண்டும். அப்ப என்ன பண்ணணும்? அப்ப அதுக்குதான் அந்நியருடைய தோஷங்களையும் அந்நியருடைய தொழில்களையும் நினைவுறாமல், அப்ப வெளியில எந்த விதத்திலையும் மனதை இந்த அகங்காரத்துக்கு வேலை கொடுக்காமல் தன்னுடைய தொழிலையும் தன்னுடைய தோஷங்களையும் அப்ப உள்ளுக்குள்ளேயே நமக்குள்ளேயே அது சிந்தனை செய்து அப்ப நமக்குள் உண்டாகுகின்ற அந்த அற்ற குற்றங்களையும் அந்த குற்றங்களை நிவர்த்தி பண்ணணும். அதுதான் உள்ளிருக்கும் மார்க்கத்தை சரி செய்வது, ஜீவனுடைய மார்க்கத்தை சரி செய்வது. ஜீவனுடைய மார்க்கத்தை சரி செய்ய வேண்டும். அப்போது தான் அந்த கதி கிடைக்கும் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அது ஜீவனுடைய மார்க்கம், அதனுடைய வழி என்ன? எப்ப நம்ம அகங்காரம் என்ற ஒரு நிலையில வந்தோமோ அதிலிருந்து அது எங்கிருந்து அது உற்பத்தி ஆச்சோ அங்கே போய் அது சேர வேண்டும். அது இருப்பிடத்துக்கு போனால் அது மனம் எங்கிருந்து வந்ததோ அதனுடைய இருப்பிடத்துக்கு அது செல்ல வேண்டும். ஜீவன் எங்கிருந்து வந்ததோ அதனுடைய இருப்பிடத்துக்கு செல்ல வேண்டும். எல்லாமே ஒரு ஜாக்கிரதையாக செல்ல வேண்டும். அப்போது தான் ஜீவன் சதாசிவனிலிருந்து உருவாச்சு சதாசிவனாக ஆகாசமாக மாற வேண்டும். ஆகாசம் அது அக்ஷரத்திலிருந்து அது உருவாச்சு, அது அங்கதான் போய் லயிக்கணும். படிநிலைகள். அப்ப எது எது எங்கெங்க இருக்கணுமோ அது அங்கங்க இருந்தால்தான் அந்த நிலையை நாம் எய்த முடியும். அப்ப தன்னைத்தான் அது கவனிக்க வேண்டும். எப்போ வெளியில நம்ம கவனிக்கிறோமோ அப்போதெல்லாம் நம்மளுடைய ஜீவனை விரயம் செய்கிறோம். அதாவது மாயையில் நாம் திரும்ப திரும்ப மாட்டிக்கொண்டிருக்கின்றோம். அதுக்கான வழிமுறையைத்தான் நாம் அதற்கான பாதையில் தான் நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் சித்த வித்தை மார்க்கம் என்பது ஜீவனை காப்பாற்றக்கூடக்கூடிய ரூட் அது. ஆனால் அதுக்கு நேர் விரோதமாக எதிராக அகங்காரத்தோட துணையோட கீழ்நோக்கி நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். எதிர் திசையில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். அப்ப ஜீவனுடைய நஷ்டப்படக்கூடிய ஜீவனை அதோகதியாக்கி மரணத்துக்கு இறப்புக்கு அழைத்து செல்லக்கூடிய அந்த ஜீவனுடைய சக்தியை போக்கி சத்து போகக்கூடிய அந்த நிலைக்கு அழைத்து சொல்லக்கூடிய நேர் விரோதமான அந்த ஜீவனை காப்பாற்ற முடியாமல் அதுக்கு நேர் விரோதமாக நாம் பயணித்துக் கொண்டிருப்பது தான் மாயையில் நாம் அகப்பட்டு கொண்டிருக்கின்றோம்.
அப்ப அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் அது நமக்குள்ள அதுதான் அதே மாயை தான் வேறு விதமாகவும் இந்த இடத்துல நம்மளுக்கு புரியும்படி ஞானபிதா சொல்றாரு. இது ஒரு கடல் அலை, கடல் முழுவதும் தண்ணீர் தான், அதுல அலை இருக்கிறது, அதில் தான் நீர் குமிழி வருது. அலை வந்தா நுரை வருது, நுரையில நீர் குமிழி வருது. அந்த நீர் குமிழில பல வண்ணம் சூரியனுடைய ஒளிப்பட்டதுன்னா பல வண்ணங்களாக அது ஜொலிக்கிறது. அதே போலிதான் அந்த ஜீவன், கடல் என்பது அது ஜீவனாகவும், இந்த இடத்துல உதாரணம் நீரானது ஜீவனாகவும், அதில் உண்டாகக்கூடிய அலையை மனமாகவும், அசையாத கடல், அதில் காற்று வரும்போது அசைக்கிறது அலை, அந்த அலையைத்தான் மனமாகவும் அசைந்து கொண்டே இருக்கிறது தான் அந்த மனம்ன்றாரு. அதில் ஏற்படக்கூடிய அந்த நீர் குமிழிகள் தான் நான் எனும் அகங்காரம். அப்ப அந்த கடல் அலையில பாத்தீங்கன்னா அந்த நீர்க்குமிழியாகவும் அலையாகவும் நுரையாகவும் இருந்தது எல்லாமே தண்ணீரினுடைய வெவ்வேறு பரிணாமங்க நிலைகள் தான். அடிப்படை தண்ணீர் தான் எல்லாமே. அது தண்ணீர் தான் மேகமாகவும் இருக்கிறது, பனிக்கட்டியாகவும் இருக்கிறது, நீராவியாகவும் இருக்கிறது. ஆனா இந்த இடத்துல அலையாகவும் கடலாகவும் நுரையாகவும் நீர் குமிழியாகவும் இருப்பது தண்ணீர் தான். எல்லாமே தண்ணீரினுடைய நிலைதான். அதே மாதிரிதான் நீங்க கேட்பது, காண்பது, அறிவது, இந்த உலகத்துல எல்லாமே அது மாயை என்ற ஒரு நிலையில தான். இப்ப அந்த மாயை அது எப்படி அது உருவாச்சு, அது தெரிஞ்சுக்கினா தானே அது நமக்குள்ள இருந்து அது எப்படி அது உருவாச்சு, அது உரு பெற்றது, அதை முழுமையாக நம்மளுடைய அவரவருடைய அனுபவத்தில் அது உணர்ந்தால் தானே, அது வந்த வழிமுறையை நாம் உணர்ந்தாதான திரும்பி இந்த அகங்காரத்தால் தான் அது உருவாச்சது, திரும்பி அது உற்பத்தியாக விடாமல் நம்மளால் தடுக்க முடியும். அது எப்போ அவரவர்கள் உலகத்தை உருவாக்கி விட்டோமோ அப்ப ராகத்வேஷ அதனுடைய சைடு எஃபெக்ட், அதனுடைய ராகத்வேஷத்துக்கு நம்ம அனுபவிச்சுத்தான் ஆக வேண்டும். அதுல இருந்து விடுதலை பெறவே முடியாதது. அப்ப எப்போ அதுல இருந்து மாயையிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்றால் திரும்ப திரும்ப நம்ம மாயை உண்டாக்கி கொண்டே இருந்தால் அது எப்படி அதிலிருந்து விடுதலை ஆக முடியும்? ஒரு பெரிய ஒரு குப்பை தொட்டி, அதுல குப்பை தொட்டியில் இருக்க மொத்த குப்பையை நம்ம எடுக்கணும்னா திரும்பவும் அதுல குப்பை போடாமல் இருந்தால் தானே. போட்டுட்டே இருந்தோம்னா ஒரு பக்கம் குப்பை தொட்டி போட்டுட்டே இருக்கிறது, ஒரு பக்கம் எடுத்துட்டே இருந்தோம்னா எப்ப அந்த குப்பை தொட்டி காலி ஆகும்? அப்ப இன்புட்டை கட் பண்ணாதானே அவுட்புட் எடுத்துட்டே இருந்தா அப்ப மொத்தமா காலி ஆகும். அதே மாதிரிதான். அப்ப அந்த மாயையிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்றால் மாயையை நாம் உருவாக்காமல் இருக்க வேண்டும். எப்படி எல்லாமே இப்ப தண்ணீரு எல்லாமே ஜீவன்ல இருந்தா தண்ணீர், அந்த ஜீவன் என்ற தண்ணீர் அதுல இருந்து தான் அலை உருவாச்சு, மனம் உருவாச்சு, அதுல இருந்து தான் நுரை உருவாச்சு. அந்த நுரையில் நீர்க்குமிழிகள் அது பல வண்ணங்களாக அகங்காரமாக தெரிகிறது, பல ரூபங்களாக பல வகை வித்தியாசம் நமக்குள்ள அது ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒன்றிலிருந்து தான் எல்லாம் உருவாச்சு. அது பலவித பேதங்கள், அகங்காரத்துக்கு இனபேதம் உள்ளது. என்னைக்குமே அது பிரிச்சு பார்க்கக்கூடியது, பின்னப்படுத்தி பார்க்கக்கூடியது. ஜீவனை பின்னப்படுத்தி 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 பல துண்டுகளாக அது கூறு போடக்கூடியது தான் அகங்காரத்துடைய தொழில். அது இப்ப அதனுடைய தொழிலை நாம் நிறுத்த வேண்டும். அப்ப நிறுத்த வேண்டுமென அப்ப மாயையை நாம் திரும்ப உருவாக்காமல் இருக்க வேண்டும். அப்ப அதை உருவாக்காமல் இருந்தால்தான் ஏற்கனவே நம்ம உருவாக்கிய அந்த மாயையிலிருந்து நாம் தப்பிக்க முடியும்.
அப்ப ஏற்கனவே இருந்த அந்த மாயினுடைய எஃபெக்ட்ல இருந்து தப்பிக்கணும்னா அதை சுத்தமாக ஜீரோவாக்க உருவாக்காமலே நம்ம விட்டு விட்டோம் என்றால் மொத்தத்துல இருந்து ஒரே டைம்ல விடுதலை. அப்ப யாராக இருந்தாலும், அதாவது ஏற்கனவே சித்தவேத புக்ல 3ஆம் அத்தியாயத்துல ஞானபிதா தெளிவுபடுத்தி விட்டார். 4ஆம் வர்ணத்தினர் என்று சொல்லக்கூடியவர் கூட சரியது, அப்படி அபிமானிக்கப்பட்டவர் கூட சரியது, தன்னுடைய ராஜாவாகலாம். ராஜா என்றால் யார்? ஆளுவதற்குரியவன், ஈஸ்வரன். சிருஷ்டி சிதி சம்ஹாரம் செய்து மூன்றுத்தையும் ஆளுவதற்குரியவன், தன்னைத்தானே ஆளுவதற்குரியவன் தான் ராஜாவாகலாம். அப்ப இதுக்கு பிறப்பால் எந்த வித்தியாசமும் கிடையாதது. யார் ஒருவர் தன்னுடைய செயலால தன்னுடைய ஜீவனை மாயையை இந்த உலகத்தை உருவாக்காமல் தனக்குள்ளேயே அது நிலைநிறுத்துவவர்களால் மட்டும்தான் ராஜாவாக முடியும். ராஜா என்றால் உலகத்தில் இருக்கக்கூடிய ராஜாவை சொல்லல, ஈஸ்வரன் என்ற நிலையைத்தான், உயர்ந்த பதவியைத்தான், தானாய் தன்மயமாக இருக்கக்கூடிய அந்த நிலையைத்தான் ராஜாவாகலாம் என்று ஞானபிதா கூறுகிறார். அப்ப அது முதல்ல அந்த மாயையை அது உருவாக்காமல் இருக்க வேண்டும் என்றால், அப்ப நமக்குள்ள அந்த ஜீவசக்தியான வாயுவை வெளியில விட்டாதான அப்ப அகங்காரம் அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்தில் போய் ஒடுக்க வேண்டும், ஜாக்கிரதை நிலைமையில் ஒடுக்க வேண்டும். அப்போது மட்டும்தான் மனம் ஜாக்கிரதை நிலைமையில் போய் ஒடுங்க வேண்டும். ஜீவன் அதனுடைய உற்பத்தியான இடத்தில் ஜாக்கிரதையில் போய் ஒடுங்க வேண்டும். ஜாக்கிரதை இல்லாமல் ஒடுங்கினால் திரும்பவும் மாயையில் நாம் மாட்டிக்கொள்வோம். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? அப்ப முழுவதுமாக கவனிக்க வேண்டும். கவனித்தல் என்ற நிலையை நமக்குள் அது உருவாக்க வேண்டும். அப்ப கவனித்தல், அப்ப ஜாக்கிரதை நிலைமை வேண்டும் என்றால் அது நமக்குள்ளோ, நீங்க வெளியில செயல்படும் போது கூட சரியது, உங்களுடைய கவனம் ஃபுல்லா, நான் பேசிட்டே இருக்கேன், என் கால் தனியா என்ன அறியாமல் ஆடக்கூடாது, கை தனியா ஆடக்கூடாது, எது எல்லாமே அந்த கவனத்தில் இருக்க வேண்டும். அது வெளி உலகத்தில் நாம் பயணிக்கும் போதும், அதே சமயம் தியானத்தில் நாம் நிற்கும் போதும் சரியது, நம்மளுடைய தியானம் ஆரம்பிக்கும் போது நாம் பிடிச்ச அந்த சின்முத்திரிலிருந்து, உட்கார்ந்த ஆசனத்திலிருந்து, முதுகுத்தண்டு நேரா நிற்கிறது, கண்ணனுடைய பொசிஷன் கரெக்டா வச்சிருக்கிறது, அது ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை எந்தவித ஒரு மாற்றமும் இல்லாமல் அந்த தியானத்தில் நாம் பயணிக்கும் போது தான் அப்போ உடல் அளவில் அது ஜாக்கிரதை, அகங்காரம் அளவில் அது ஜாக்கிரதை. அப்ப வெளியில அப்ப தியானத்தில் அது ஜாக்கிரதை, அந்த அந்த அசைவில்லாதல் அப்படியே எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் இருக்கும் போது, உள்நிலையில பயணம் செய்யும் போதும் அந்த ஜாக்கிரதை. அப்ப வெளியில் நம்ம எந்த வேலை செய்தாலும் சரி, நம்மளுடைய அந்த உடல்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த மாதிரி அசைவுகள் இருந்தாலும் அது நம்மளுடைய கவனத்தில் இருக்கும் போது தான் அப்ப மாயை அது கையாளக்கூடிய அந்த திறமை. அது இரண்டாவது, பிரம்மத்தை அந்த ஜீவனை உள்நோக்கி பயணத்தில் திறமை என்பது இப்ப தியானத்துல எந்த ஒரு அசைவும் இல்லாமல் அது பிராக்டிக்கலா அப்படியே இருக்கதான் அதுல ஜாக்கிரதை, உடல் அளவில் அது ஜாக்கிரதை நிலைமையை அது உருவாக்கி கொடுக்கும். அது அப்ப ரெண்டு நிலையிலையும் சரியுது. பிரம்மத்துக்கு நோக்கி அந்த ஜீவன் நம்மளுக்கு உள்நிலை பயணம் போது, தியானத்தை நோக்கி ஜீவன்ல பயணம் போதும் ஒரு ஜாக்கிரதை இந்த உடல் அளவுல. அப்ப வெளி உலக செயல்களை செய்யும் போதும் அதுல ஜாக்கிரதை, அதுலயும் நம்ம அதை உருவாக்கக்கூடிய திறமையை நாளுக்கு நாள் நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும். அப்ப அடுத்தது மனதினுடைய ஜாக்கிரதையும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல. அது அப்ப சித்த வேதத்தில் சொல்லப்பட்ட மனதினுடைய மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரம் என்ற பல நிலையில் நம்மளுக்கு சொல்லிட்டாரு. அப்ப மனதினுடைய ஜாக்கிரதை அது கரெக்டா எப்படி இருக்க வேண்டும்? பொதுவாக உங்களுடைய எந்த எண்ணமாக உங்களுக்குள்ள மனதில் அது உதயமானாலும் அது உங்க கவனத்துல இருக்கணும். புருவ மத்தியத்துல அது முழு மனம் உற்பத்தியான இடத்திலேயே
அதை உற்பத்தியாக விடாமல் தடுக்க வேண்டும் என்றால் அது எங்கிருந்து உற்பத்தி ஆச்சுன்னு பூர்வ மத்தியம் சொல்லிட்டாங்க. பட் உங்க அனுபவத்துல அது இருக்கிறதா? அதை நீங்க தியானத்துல உணரணும்ல. சொல்லிட்டாங்கன்னு அதை உத்து உத்து பார்த்துட்டு இருக்கிறது கிடையாது. பொசிஷன், கண்ணுடைய பொசிஷன் அங்க வைக்கிற கவனம். அப்ப அதன் உற்பத்தி ஸ்தானத்தை நம்மளோட அனுபவத்துலதான் அந்த இடத்துல உணர வேண்டும். அப்பதான் அந்த மனதினுடைய ஜாக்கிரதை என்பது இயல்பாவே அது நமக்கு ஏற்படும். அது தூங்கும் போது கிடைக்க வேண்டிய கதிதான் தூங்காமல் இருக்கும் போது நமக்கு கிடைக்க வேண்டும். அப்ப அந்த தியானத்துல சமீரணன் கதி உங்களுக்குள்ளோ எப்போ நீங்க அந்த சமீரணன் கதியை ஆரம்பிக்கிறீங்களோ அப்ப இயல்பாக நம்ம தூங்கும் போது அந்த கதி தான் நம்மளுக்கு நடக்குது. ஆனா அதே சமயம் எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் வெறும் கதி மட்டுமே ஓடிட்டே இருக்கிறது. அந்த நிலைமையில அதுதான் மனதினுடைய அது ஜாக்கிரதை. எந்த ஒரு நினைவும் இல்லாமல் வெறும் சமீரணங்கதி ஓடுதுன்ற அந்த கவனம் கூட நம்மளுக்கு இல்லை. அந்த நிலை கூட தெரியாமல் இயல்பாகவே சமீரன்கதி எடுக்க ஆரம்பிக்கிறீங்க. நைட்டு தூங்க ஆரம்பிக்கிறீங்க, அதான் நினைவு தெரியுதா? ஆனா சமீரன் கதி ஓடுது, இயல்பா ஓடுது. அதே சமயம் நீங்க சமீரன் கதி எடுக்கிறீங்க, ஆரம்பிச்சிருக்கீங்க, இயல்பாகவே எதுவுமே தெரியாத நிலைமைக்கு உள்ள போறீங்க. ஆனா சமீரன் கதி ஓடிட்டே இருக்க. எப்படி ஆரம்பிச்சதோ அப்ப அந்த தியானத்துல இருந்து நீங்க வெளியில வர சொல்லியும் அப்ப அந்த சமீரன் கரெக்டா ஓடிட்டே இருந்ததுன்னா எப்போ அந்த தூக்கத்துல ஒண்ணுமே தெரியாத நிலைமைக்கு போறீங்களே, அப்ப அந்த ஜமீரன் கதியோட ஒண்ணுமே தெரியாத நிலைமைக்கு நீங்க போவீங்க. அப்ப அதுல இருந்து வெளியில வரும்போதும் அதே சமீரன் கதி உங்களுக்குள்ள நடந்து இருந்ததுன்னா கரெக்டா நீங்க மனதளவில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கிறீர்கள். இது உள் உலக தியானத்துல. அதே சமயம் வெளி உலகத்துல பாத்தீங்கன்னா எந்த எண்ணங்கள் இருந்தாலும் வெளியில் வியாபிக்கும் போது அந்த எண்ணம் உங்க கவனத்தில் இருக்க வேண்டும். அந்த எண்ணம் தேவைக்கு உபஜீவனத்துக்காக, அந்த தேவைக்காக எண்ணங்கள் நம்மளுக்கு தேவைதான். எண்ணம், சொல், செயல் இது ஒருங்கிணைக்கும் போது தான் வெளியில நம்மளுடைய வேலைகள் அது முறையாக வெளிப்படும் போது தான் அந்த வேலை நம்மளுக்கு சக்சஸ் ஆகும். உபஜீவனத்துக்கான அந்த எடுத்துக்கொண்ட பொறுப்பை நம்ம சக்சஸ்ஃபுல்லா முடிக்க முடியும். அதுக்கு மட்டும்தான் உங்களுடைய ஜீவசக்தியான வாயுவை கொஞ்சோண்டு விரயம் பண்றது. அதோட பூர்வ மத்திய கவனத்தோட முழு கவனத்தோட இருந்து பண்ணீங்கன்னா உள்நிலை கதியோடு சதா பிராணாயாமத்தோடு அதை செய்யும் போதுதான் அது மனதளவில் வெளி உலகத்தில் செய்யும் போது உங்களுக்கு அந்த ஜாக்கிரதை என்ற ஒரு நிலை இயல்பாவே உருவாகும். ஜீவனுடைய ஜாக்கிரதை அதுன்னு பாத்தீங்கன்னா அந்த நிஷ்டையில அது பூரணமாக உங்களுக்கு இந்த சமீரன் கதி விட்டுட்டு நிஷ்டைன்னு ஒண்ணு சொல்ல அந்த பூர்வ மத்திய கவனத்தை உங்க ஜீவன் மேலேயே உங்களுக்கு முழு கவனத்தோட அது நிலை நிறுத்தும் போதுதான் அப்ப சுவாசம் மனம் அது உற்பத்தியான இடத்துல ஒடுங்கிருக்கும். அகங்காரம் அதனுடைய உற்பத்தியான இடத்துல ஒடுங்கிச்சுன்னா எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க தியானத்துக்கு உட்கார சொல்ல எப்படி சென்முத்திரை முதுகு தண்டு வளையாத நிக்கிறது, கழுத்து வளையாத நிக்கிறது, தலை நேரா இருக்கிறது, கண்ணு பொசிஷன் எப்படி இருக்கிறதோ அப்படியே இருந்தீங்கன்னா அது அந்த மாதிரி ஒடுங்குறது அகங்காரம் ஒடுங்குச்சுன்னு அர்த்தம் உங்களுக்கு. மனம் ஒடுங்குச்சுன்னு பார்த்தா ஜாக்கிரதையில இருந்ததுன்னா சமீரன் கதியில கூட எந்த ஒரு நினைவும் இல்லாமல் கதி மட்டுமே ஓடிந்ததுன்னா அது கரெக்ட். மனதளவுல நீங்க ஜாக்கிரதையில இருந்தன்னு சொல்லிக்கலாம். ஜீவன் அளவில் ஜாக்கிரதை அது பூர்வ மத்திய கவனத்தோடு அந்த மனம் ஒடுங்கிய இடத்தில் அதே இடத்துல முழு கவனத்தோடு ஜீவனுடைய அசைவனுடைய ஒடுக்கம் ஏற்படும் போதுதான் நிஷ்டை கைகூடும். அப்ப அதுல ஜாக்கிரதை என்றது அந்த நிலை எதுவுமே தெரியாத நிலையில எந்த ஒரு அசைவும் இல்லாமல் அது தானாய் அது தன்மயமாக தீரும் போதுதான் அது ஜீவனுடைய அது முழு ஜாக்கிரதை என்ற ஒரு நிலையில இருக்கும். அது இப்ப அடிப்படை பாத்தீங்கன்னா அப்போதுதான் அந்த பிரம்மானந்தம் ஒன்ற நிலை இயல்பாவே அது நமக்குள்ள அது ஏற்படும். அது அப்ப அதுக்குத்தான் நம்மளை தயார்படுத்தி கொள்ள வேண்டும், தகுதியை உருவாக்கி கொள்ள வேண்டும், திறமையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும்.
ஒரு தகுதியே இல்லை நம்மளுக்கு, அதுக்கான திறமையும் இல்லை. இந்த தியான பாதையில பயணிக்கிறோம். அப்ப முயற்சி மட்டும் பண்ணி என்ன பயன் இருக்குது? ஒண்ணு தகுதி இருக்கும், திறமை இல்லை. இல்ல திறமை இருக்கும், தகுதி இல்லை. அப்ப தகுதி, திறமை, முயற்சி. அப்ப அதுக்கேத்த மாதிரி தகுதியை உருவாக்க வேண்டும் என்றால் நம்மளுடைய உங்க தொழிலுக்கு ஏத்த மாதிரி தியானத்தை அமைக்கிறதை விட தியானத்துக்கு ஏத்த மாதிரி உங்க தொழிலை அமைத்துக் கொள்ளுங்கள். குடும்ப சூழ்நிலை குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி தியானத்தை மாத்திக்காதீங்க. தியானத்துக்கு ஏற்ற மாதிரி உங்க குடும்ப சூழ்நிலையை உருவாக்குங்கள். அதுக்கேத்த மாதிரி தொழில், அதுக்கேத்த மாதிரி ஒரு வருமானம், அதுக்கேத்த மாதிரி வாழ்க்கை சூழ்நிலையை மாற்றிக்கொள்ளும் போது மட்டும்தான். ஏன்னா தியானத்துக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, ஜீவனுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, மற்றது செகண்ட் ப்ரையாரிட்டி. தொழிலோ மற்ற செயல்களோ உபஜீவனத்துக்காக எடுத்துக்கொண்டு அது செகண்ட் ப்ரையாரிட்டி. அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. நான் ஃபர்ஸ்ட் இன்னும் இப்ப இந்த வேலை இருக்கு, இன்னும் 1 மணி நேரம் பத்தி தியானம் பண்ணிக்கலாம்னு நினைப்பீங்க. அப்ப 1 மணி நேரம் பத்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல வேற ஒரு ஒர்க் வந்துடும். அப்புறம் மதியம் பண்ணிக்கலாம்னு நீங்க மதியம் பார்த்தீங்கன்னா வேற ஒரு வேலை வந்துடும். தியானம் அந்த ஜபம் அந்த டைம்ல பண்ண மாட்டீங்க. அப்புறம் ஈவினிங் பண்ணிக்கலாம், அப்போ ஒரு வேலை வந்துடும். அப்ப நீங்க எதுக்கு ப்ரையாரிட்டி முதல்ல கொடுக்குறீங்க? ஜபத்துக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்குறீங்க இல்லையே. ஃபர்ஸ்ட் இது, அடுத்த பட்சம்தான், செகண்ட் ப்ரையாரிட்டி தான். அப்ப உங்களோட லைஃப் ஸ்டைல் அதுக்கு ஏத்த மாதிரி உருவாக்கி கொள்ளுங்கள். தியானத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கை சூழ்நிலை நீங்க மாத்திக்குங்க. வாழ்க்கைக்கு ஏத்த மாதிரி தியானத்தை மாத்தாதீங்க. என்னென்ன வாழ்க்கைக்கு ஏத்த மாதிரி நீங்க மாத்தினீங்கன்னா கண்டினியூ செய்ய மாட்டீங்க. மாயைக்கு ஏத்த மாதிரி தான் உங்க வாழ்க்கையை மாத்திக்கிறீங்க. அப்ப மாயையில அகப்பட்டு கொண்டு தான் இருக்கிறீர்கள். இது ஒரு பார்ட் டைமா வச்சுட்டீங்கன்னா சீக்கிரம் முன்னேற முடியாதது. அப்ப அதுக்கேத்த மாதிரி அந்த லைஃப் ஸ்டைலையும் நம்ம அதுக்கேத்த மாதிரி தியானத்துக்கு ஏத்த மாதிரி தொடர்ந்து நம்ம தியானம் பண்ற மாதிரி அதுக்கேத்த மாதிரி உங்களுடைய குடும்பம், பொருளாதாரத்துல இருந்து, வாடுற வீடுல இருந்து எல்லாமே அதுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக முழுமையாக அது மாற்றிக்கொள்ளும் போது மட்டும்தான் நம்மளால தொடர்ந்து இந்த தியானத்துல சீக்கிரமாக நிலையை எய்த முடியும். அது அப்ப ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஜீவனுக்கு கொடுங்கள், அகங்காரத்துக்கு கொடுக்காதீர்கள், மனதினுடைய இஷ்டத்துக்கு அதுக்கு கொடுக்காதீர்கள். அப்ப அந்த ஜீவன் தனக்குள்ளேயே தானாய் அது தன்மயமாக அது தீரும் போதுதான் நிலை எய்த முடியும். அகங்காரம் தேவைதான், உபஜீவனத்துக்காக எடுத்துக்கொண்ட பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு மட்டும் அகங்காரம் தேவைதான். அகங்காரத்துடைய சப்போர்ட் தேவைதான், மனதினுடைய சப்போர்ட் தேவைதான். ஆனால் அதற்கு மட்டுமே பயன்படுத்தி கொண்டு அதே அகங்காரத்தை ஆஃப் பண்ணி வைக்கும் போது தான் அதனுடைய உற்பத்தியான இடத்தில் அது ஆஃப் பண்ணி வைக்கும் போது தான், அதே மனம் அதனுடைய உற்பத்தியான இடத்தில் ஆஃப் பண்ணி வைக்கும் போது தான், அடங்கிய மனமாக நிற்கும் போது தான், அதே சமயம் ஜீவனும் அதனுடைய உற்பத்தியான இடத்தில் அப்படியே அதை நிலைநிறுத்தும் போது மட்டும்தான். அப்ப இந்த உள்நோக்கிய பயணத்துக்கு அப்படித்தான் அது சப்போர்ட் பண்ணாதது. அப்ப அதுக்கேற்ற மாதிரிதான் நம்மளுடைய தியானத்துல எந்த அளவுக்கு நம்ம இப்ப தியானத்துல எந்த நிலையில நம்ம இருக்கிறோம், இதை நாம் ஃபர்ஸ்ட் அறிந்து கொள்ள வேண்டும். பொதுவா எப்படியே ஜபம் உட்காந்தோம், எப்படியே நிஷ்டை பண்ணோம், எப்படியே இது பண்ணோம், 1 மணி நேரம் உட்கார்ந்தோம், இது கணக்கு கிடையாதது. இன்னைக்கு எந்த நிலை வரை 6 ஆதாரங்களை எந்த நிலை வரைக்கும் நாம் இன்னைக்கு பயணம் செய்தோம், எந்த ஆதாரம் வரை நாம் கடந்து சென்றோம், அதை நீங்கள் அன்றன்றைக்கு உறுதிப்படுத்தி கொள்ளும் போதுதான். ஏதோ ஒரு பிசினஸ் பண்றீங்க, இன்னைக்கு எவ்வளவு லாபம், இன்னைக்கு எவ்வளவு நஷ்டம் வருது, எந்த கணக்குமே போடாத நீங்க பிசினஸ் செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா அதே மாதிரி இன்னைக்கு எந்த அளவுக்கு நம்ம அப்ப அதுக்கு இன்னைக்கு அதுக்கேத்த மாதிரி நம்ம எப்படி வாழ்க்கை சூழ்நிலையை மாத்திக்கிறது, தியானத்தை அதுக்கு ஏத்த மாதிரி இன்னும் எந்த அளவுக்கு பயிற்சி பண்ணணும், எந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணிருக்கோம்,
அப்ப தியானத்துக்கான டைம் நம்மளுக்கு ஏன் ஒதுக்க முடியாத போச்சு? அப்ப எந்தெந்த வெளி சூழ்நிலையில் செய்ய வேண்டிய வேலைகளை எவ்வளவு சீக்கிரம் நம்ம அதை செய்து முடிக்கிறது, அத்தியாவசியமான வேலைகளை அதுக்கேத்த மாதிரி திட்டமிட்டு கால்குலேட் பண்ணி உங்களுடைய டைம் அதுக்கேற்ற டைம் மேனேஜ்மெண்ட் அதுக்கேற்ற மாதிரி சரி பண்ணி கொள்ள வேண்டும். அப்போ அது காலத்தை கையாளக்கூடிய அந்த திறமையை வளர்த்து கொள்ளும் போது தான் காலத்தை வெல்ல முடியும். அதுக்கு உரிய அந்த காலத்தை கரெக்டா நிர்ணயிச்சு அந்த காலத்துக்குள்ள அந்த வேலையை முடிக்கிறது. அப்போ அந்த மாதிரி இருக்கும் போது மட்டும்தான் இந்த தியானத்துக்கு அது குறிப்பிட்ட டைம் ஒதுக்கி இந்த பயிற்சி பண்றது, கூடவே அந்த சதா பிராணாயாமம் பயிற்சி எல்லாமே தொடர்ந்து பண்றதுக்கு நம்மளுக்கு அப்பதான் அது கை கொடுக்கும். அப்ப எதுவுமே அந்த திட்டமிடுதல் என்பது, அதுக்கேற்ற மாதிரி செயல்படுதல் என்பது ஒரு அத்தியாவசிய தேவையாக இருக்கிறது சித்த வித்தியார்த்திகளுக்கு. அப்பதான் உபஜீவனத்துக்கு பொறுப்பு நம்ம சக்சஸ்ஃபுல்லா நிறைவேற்ற முடியும். அதே சமயம் கூடவே சரியது அந்த மாயையை கையாளக்கூடிய அந்த திறமையும் நமக்கு வரும். அதை கையாளக்கூடிய அந்த திறமை இல்லாததால் தான் மாயையை கண்டு நாம் பயப்படுகிறோம். மனதை கையாளக்கூடிய திறமை இல்லாததால் தான் மனதை கண்டு நாம் பயப்படும். மனம் ஒரு குரங்கு என்று அது மேல மனம்தான் குருன்னு சொல்லிட்டாரு. அது கையாளக்கூடிய திறமை இல்லை என்றால் அது குரங்காகத்தான் இருக்கும் அவரவர்களுக்கு. அப்ப வெளி உலகத்தில் நீங்க பயணிக்கும் போது இருந்தாலும் மனதும் ஒரு குருவாக உங்களுக்கு செயல்படும். உபஜீவனத்துக்காக ஏற்றுக்கொண்ட பொறுப்பை நீங்க சரிவரை நிறைவேற்றுவதற்கு வெளியில வியாபிச்சாதான் மனம் அது முடியும். அது அகங்காரம் வெளியில முயற்சி வியாபிச்சாதான் அது சரிவர நிறைவேற்ற முடியும். அந்த மனதையும் அகங்காரத்தையும் சரியாக கையாளக்கூடிய அந்த திறமையை வளர்த்து கொள்ளும் போதுதான் அதே மனம் வெளி உலகத்துல உபஜீவனத்துக்காக வெளிப்படுத்தும் போதும் குருவாகத்தான் வரும். அதே மனம் உள் உலகத்தில் பயணம் செய்ய வேண்டும் என்றால் ஏன்னா வெளி உலகம் உபஜீவனத்துக்காக எடுத்துக்கொண்ட பொறுப்பு அதை நிறைவேற்றிதான் ஆகணும். அப்படியே விட்டுட்டு வர முடியாதது. இந்த சமூகம் அது நமக்கு எவ்வளவு செஞ்சிருக்கு. வெளியில் இருக்கக்கூடிய அந்த ஒருவேளை சாப்பாடு சாப்பிடனா கூட சரியது, எவ்வளவு இயற்கையினுடைய ஒத்துழைப்பு, பல பேருடைய உழைப்பு, அது இல்லாத நம்மளுக்கு அது சேராதது. அப்ப சமூகம் என்ன கொடுத்ததோ அதை நம்ம திருப்பி கொடுக்கணும். அப்ப அது முறையாக வெளிப்படும் போது தான் அது நிறைவேறும். அது வெளியில அப்ப உபஜீவனத்துக்காக எடுத்துக்கொண்ட பொறுப்பும் சரிவர நிறுத்தின அதே மனம் கரெக்டான முறையில கையாண்டனா அது குரு, சரியான முறையில கையாளனா அதே மனம்தான் உங்களுக்கு ஒரு குரங்காகத்தான் வரும். உங்களுக்கு அது காரண குரு, காரிய குரு. அதே மனம் அடங்கி இருக்கும் போதுதான் உங்கள் ஜீவனோடு ஐக்கியமாகக்கூடிய திறமை, பிரம்மத்தோடு அது தானாய் தன்மயமாகக்கூடிய நிலைமையும் அதே மனம்தான் உங்களுக்கு பெற்றுத்தரும். அது அப்ப அந்த நிலையை எய்த வேண்டும் என்றால் அப்ப ரெண்டுத்திலே அந்த திறமையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். பிரம்மத்தையும் கையாளக்கூடிய திறமை, மாயையும் கையாளக்கூடிய திறமை, அதுதான் சகலத்துவம் நிஷ்கலத்துவம். அந்த ஈஸ்வரனுடைய அந்த இரண்டு நிலைமைகளையும் நாம் பூரணமாக அறிந்து புரிந்து செயல்படும் போது மட்டும்தான் தானாய் அது தன்மயமாகி தீர முடியும். அப்படிப்பட்ட அந்த நிலையில் போடும்போதுதான் அந்த பிரம்மானந்தம் என்ற ஒரு நிலையில் இருந்து அது அக்ஷரமாகக்கூடிய அந்த நிலைமைக்கு நாம பயணம் செய்ய முடியும். அப்ப இரண்டு நிலைகளையுமே நம்ம சரிவர புரிதல் முதல்ல வேண்டும். புரிதல் மட்டும் இல்லாமல் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழ்க்கையினுடைய சூழ்நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும். கூடவே அதுக்கான பயிற்சியிலும் நம்ம முறையாக அது செயல்படும் போது மட்டும்தான் இந்த நிலையை நம்ம சீக்கிரம் எட்ட முடியும். அது இல்ல இந்த சமயத்துல ஒன்றுக்கொன்று இது முரண்பாடாக இருக்கும் போது மட்டும்தான் நான் 30 வருஷம் ஆச்சு வித்தை பெற்று இன்னும் அந்த நிலை எனக்கு கிடைக்கல, இன்னும் நான் என்ன பண்ணணும் சரியான அந்த சித்த வேதத்துடைய புரிதல், கிரமங்களுக்கு உட்பட்ட வாழ்க்கை, அது முறையான பயிற்சி,
இன்னைக்கு எந்த ஆதாரத்தை இன்னைக்கு கடந்து செல்லிருக்கோம், எந்த ஆதாரம் வரைக்கும் நம்மளுக்கு இன்னைக்கு தியானம் நடந்திருக்கு, அடுத்த ஆதாரத்துக்கு என்ன போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதுக்கான வழி உங்களுக்குள்ள அது தெளிவு ஒரு புரிதல் இருந்து அதன் முறைப்படி செயல்படுத்தும் போது மட்டும்தான் இந்த சித்த வித்தை என்று கை கொடுக்கும். இன்னைக்கு சொன்ன இந்த மாயா சமுத்திரத்திலிருந்து எல்லாமே மாயையில் விளையக்கூடியது தான், அதிலிருந்து ஒரு சுதந்திரமாக பந்தமற்ற நிலையில ஒரு பற்றற்ற நிலையில இருக்கும் போது மட்டும்தான், அப்ப பற்றற்ற நிலையில் மாயையை கையாளும் போது மட்டும்தான் ஜீவனுக்கு, அதுதான் சதா பிராணாயாமத்தோடு நீங்கள் செயல்படும் போது மட்டும்தான், அந்த புருவ மத்திய கவனத்தோடு உபஜீவனத்தில் நீங்கள் இருக்கும் போது, அதுக்கான செயலை செய்யும் போது, அந்த முழு கவனத்தோடு இருக்கும் போது தான் முழு பற்றற்ற நிலையில் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை உருவாக்கும். அந்த நிலைமையில தான் ஜீவன் விரயம் என்பது நமக்கு கிடையாதது. பற்றுன்னு ஒண்ணு இருந்தாலே, ராக துவேஷம் ஒன்று இருந்தாலே ஜீவ விரயம் என்பது நமக்கு இயல்பாகவே இருக்கிறது. அந்த பற்றற்ற நிலையில் அந்த செயல்களை செய்யும் போது அதுக்குன்னு உற்சாகமாக என்ஜாய் பண்ணி செய்யணும், எந்த வேலையாக இருந்தாலும். அதே சமயம் பற்றில்லாதவங்க இருக்கணும். அதுக்கேத்த மாதிரி உங்களுடைய திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும். அப்பதான் இந்த நிலையை எய்த முடியும். இந்த மாயா சமுத்திரத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய அந்த வாய்ப்பையும் அது பெற்று தரும். அந்த நிலையைத்தான், அப்பதான் அந்த மாதிரி நிலை வரும்போது தான் அந்த பிரம்மானந்தம் அனைவருக்கும் கிடைக்கணும் தான் ஞானபிதா பிரார்த்தித்துக் கொள்கிறார். அது அந்த நிலைதான் நம்மளும் அவருடைய சொல்லி அந்த இலக்கை நம்ம அடையணும். அதத்தான் இன்னைக்கு நான் எனக்கு புரிந்த விதத்துல உங்களுக்கு நான் இதை சொல்லி இருக்கிறேன். தொடர்ந்து நாளைக்கு நம்ம அடுத்த அத்தியாயம் பயணிப்போம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். யாராவது ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் சொல்லலாம். சரிங்க, நிறைவு பண்ணலாம். அதை நிறைவு பண்ணும்போது அதுக்கு முன்னாடி நாம் உபதேசம் பெறும்போது எடுத்துக்கொண்ட அந்த உறுதிமொழியை நாம் முழுமையாக கடைபிடிக்கும் போது மட்டும்தான் இந்த மாயையிலிருந்து நாம் விடுதலை பெற முடியும். இல்ல அது இன்னைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலான்ற மாதிரி அதுல முழு கவனம் இல்லாமல் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நாம் செயல்பட்டோம் என்றால் நம்மளுடைய சித்த வித்தை எடுத்ததுடைய நோக்கம் என்பது அதுக்கு எதிராக முரண்பாடாகத்தான் இருக்கும். அப்ப அந்த வித்தத்துக்கோட நம்ம முழுமையான ஞானபிதாவுக்கு கொடுத்த அந்த உறுதிமொழியை நாம் காப்பாற்றும் போது மட்டும்தான் உடலாலும் மனதாலும் வாக்கினாலும் கர்மத்தாலும் என்னுடைய ஜீவனை எந்த விதத்திலையும் மாயைக்கு அடிமை ஆகாமல் அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கான அந்த வழியை பெற வேண்டும் என்றால், அதை கையாளக்கூடிய அந்த திறமையை நாம் பெற வேண்டும் என்றால், தானாய் தன்மயமாகி தீர வேண்டும் என்றால், அந்த கொடுத்த அந்த வாக்குறுதியை நாம் முழுமையாக நிறைவேற்றிக் கொள்ளும் போது மட்டும்தான் அது நமக்குள் அந்த பிரம்மானந்தம் என்ற ஒரு நிலையோடு தானாய் தன்மயமாக ஆக முடியும் என்பது தான் அனைவருக்கும் ஞாபகப்படுத்துடன் எனக்கும் இதை ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். நாளைக்கு நம்ம கேள்வி பதில் நிகழ்ச்சியில பார்க்கலாம். ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம்.
Thank you.